ஏங்க நீங்க எங்க போனோம்? பாரு தெரியலையா? பாதை தெரிஞ்சா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். எப்போ போயிருப்பேன். போட்டிருக்கீங்களா? ஏழைக்கு போடுவார் போடவில்லை, போடாமற் போனதால் போடுகிறேன் நான். இப்படி போட்டீங்கன்னா வயிறு எரியாது? வாடுவார் நெஞ்சங்கள் வறுமையினார் எரிகையிலே என் வயிறும் எரியட்டும். என்னங்க ஏழைங்க கஷ்டப்பட்டா இதுதான் உங்களுக்கு ஆறுதலா? ஓயாத துன்பங்கள் உயராத குடிசைகள் உள்ளவரை சாராயம்தான் எனக்கு சாந்தி தரும் மருந்தாகும். என்ன அருமையான கவி. ஆமா உங்க பேரு? தாய் வச்ச பேர் தனராஜன். நான் வச்சுக்கிட்ட பேர் லெனின் தாசன். தாஸ்? நீங்க தங்கி இருக்கிற இடம்? உள்ளவனுக்கு இடம் வேண்டும், இல்லாதவனுக்கு எது வேண்டும்? பாக்கெட் குறைந்தால் படுக்கும் இடம் தான் தாயின் வழியாம் பிளாட்ஃபார்ம். அரே நீங்களும் பாடுறீங்களே, நீங்களும் எஞ்சாதி போல் இருக்கு. குடிச்சிருக்கு நம்ம குடிச்சிருக்கிறேன், ஆனா அளவோட. நீங்க சமுத்திரம், நான் சாதாரண. வாஸ்தவம் தான். சாதாரண குளத்துல கரை தெரியும், தப்பிக்கலாம். ஆனா சமுத்திரத்துல கரையே தெரியாது, தப்பிக்கவே முடியாது. நான் தப்பிக்கவும் போறதில்லை. வறுமைக்கு நெருங்கிய நண்பன் யார் என்ற வியாதி. அதுலயும் என் நண்பன் இருக்கிறான, அவன் பேரு கேன்சர், புற்றுநோய். பசிச்சவனுக்கு கொடுத்ததவ ஆண்டவன் எனக்கு பணத்தை கொடுக்கலன்னாலும் புழு பூச்சியோட பசியெல்லாம் சீக்கிரத்துக்கு ஆண்டவன் எனக்கு வியாதியை கொடுத்திருக்கிறான். சின்ன வயசுல நான் செத்து போயிடுவேன்னு இந்த கன்றாவில் நான் பார்க்க கூடாது அப்படின்னு என்ன சேர்ந்தவங்க எல்லாம் முன்னாலேயே போயிட்டாங்க. வறுமையில தான் நானும் போயிருப்பேன். அப்புறம் புழுவுக்கு தீனி, அதனாலதான் அதெல்லாம் சின்ன தீக்கிட்டுமே அப்படின்னு காத்துட்டு இருக்கிறேன். எங்க சின்னது போதும்னு புழு பூச்சி எல்லாம் ஓடிடுமோன்னு பயந்து அது எல்லாத்தையும் சதா போதையிலேயே போட்டு மடக்கி வச்சிருக்கிறேன். அதான் அதான் எப்பவும் எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்காக கொஞ்சம் அளவை ஏத்திக்க, போய் கொள்ளலாமா? இப்ப எங்க கிடைக்கும் கடை? தங்கச்சி கடை. தங்கச்சி ஒரு பொண்ணா சாராயம் விக்குது? ஆயாமல் சொல்லாதே தோழா, இது மாளிகை பகுதி அல்ல. மதிப்போடு வாழ உள்ளவ தங்கத்தை விற்பா, இல்லாதவ எண்ணத்தை விற்பா. என் தங்கச்சி செத்து போன என் நண்பனின் மனைவி. குழந்தைக்காகவும் வைத்து பாட்டுக்காகவும் இந்த வியாபாரம். பதிவந்திர பத்தம் பறந்து போம். ஆளுக்கு ஒண்ணு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். எனக்கு கூட பத்தல். பணம் இருக்கிறவன் தான் பாக்கெட்டே வச்சிருப்பான். என்கிட்ட பாக்கெட் இல்லை. பரவாயில்ல, என்கிட்ட பணம் இருக்கு. பாப்போம். நான் உன்னை பாராட்டுகிறேன். குடிக்கிறவனுக்குத்தான் கொடுக்கிற குணமே உண்டு. மதம் கொத்திக்கிட்டே படுத்து தூங்க. ஏழைங்க தன் குழந்தைகளுக்கு பாடுற தாலாட்டு பாட்டு. தங்கச்சி தங்கச்சி, மறுபடியும் வந்துட்டியா? இனிமே நிச்சயமா நான் உனக்கு குடிக்க தரமாட்டேன். ஐயோ, குடிக்கிற நானும் வரலன்னா உனக்கும் குழந்தை பசிக்கும் ஆறுமா கொடுப்பாங்க. புட்டி கொடுமா? முடியாது, நான் தரமாட்டேன். இன்னும் குடிச்சு குடிச்சு நீ சாரத்துக்கா? என் பேர்ல அன்பு காட்டுற ஒரே ஜீவன் உன்னையே நான் இழக்கவா? இழக்காம இந்த அண்ணன் என்னைக்குமே இருப்பான்னு நினைச்சியா? இத பார், முதல்ல நீங்க இருந்து போறியா இல்லையா? கால் இல்லாத ஒரு தம்பி கடை வச்சிருக்கான், அவனும் ஆதரிப்போம். இல்லையா, நீ எப்படியும் குடிக்காம இருக்க போறது இல்ல. பணம் வச்சிருக்கியா? அவரு கொடுப்பார். நான் அவரை கேட்கல, உன்ன கேட்கிறேன். தங்கச்சி, ஏழைங்க நம்மளுக்குள்ள பசி, தாகம், பணம் எல்லாமே ஒண்ணுதான். இதுல ஒண்ணுது என்னதுங்கிற வித்தியாசமே கிடையாது. இந்த பணம் பாட்டில கொண்டா. நிச்சயமா சொல்றேன், இப்படி குடிச்சு குடிச்சு உன் வயிற்றுல புண்ணும் முழும் வந்து ஒரு நாள் நீ சாகத்தான் போற.
தாசு போனாங்களே அவங்க உங்க சிநேகித சம்சாரமா? தங்கச்சி உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? போன ஜென்மத்துல இருந்தே தெரியும். ஓ, போன ஜென்மத்திலேயே அவங்க சாராயம் தான் ஒத்துக்கிட்டு இருந்தாங்களா? ஏழையா பிறந்திருந்தா அந்த ஜென்மத்திலையும் தங்கச்சி சாராயம் தான் வித்திருந்திருப்பா. தோழா, தங்கச்சி என்ன திட்டிட்டு போச்சே, அதை தப்பா நினைச்சுக்காத. அதை திட்டினது சாபம் இல்ல, இந்த அண்ணன் மேல அதை வச்சிருக்கிற ஒரு அனுதாபம், பாசம். அண்ணா சாப்பிடாம குடிக்க போறாரு, முதல்ல இதை சாப்பிட்டு அப்புறம் பாத்தீங்களா என்ன? பாத்தீங்களா பாத்தீங்களா? இவரை தெய்வம் தான் காப்பாத்தணும். தெய்வம் தெய்வம் மேலே குடியிருக்கும் தெய்வம் கருணையை மறந்து குடிசையை பாராததால் நெஞ்சில் குடியிருக்கும் அவனை சாட்டையால் அடிக்க என் கையில் குடி இருக்கும், சாராயம் குடியிருக்கும். என்ன தெரியாத மாதிரி கேட்கிறேன்? ஏதாவது பெரிய விபத்தா இருக்கு. மாசம் மாசம் இந்த மாதிரி நடக்குது. வா போற. யாருக்கு என்னாச்சு? சலாமுக்கு கை போச்சு. அட பாவமே, இனிமே பொழப்புக்கு என்ன செய்வான்? கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு, குடும்பம் ரொம்ப பெருசு. கம்பெனியில 2000 ரூபாய் நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. அது இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவான், அப்புறம் மூச்சை விட்டுருவான். ராஜா, இந்த சலாமோட ஆக்சிடென்ட் நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. யார் சலாம்? நம்ம அந்த மிஷின்மேன் சலாம். இந்த மிஷன்மேன்? நம்ம மில்ஸ்ல கை போயிடுச்சு, அந்த சலாம். ஓ, குட் ஹெவன். தொழிலாளிங்க பேரெல்லாம் வேறு மாத்திரம் இல்லடா, அவங்க தோல்ல கைய போட்டு நானும் தோழன் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் நாம எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டுல நீ ஏ டிரைவர், ஏ பாய்னு கூப்பிடுற இல்லையா, அதை விட்டுட்டு ஒரே ஒரு தடவை அவங்க பேரை சொல்லி கூப்பிடு. அவ்வளவுதான், அவங்க உச்சந்தலை குளிர்ந்து போய் உனக்கு அடிமையாயிடுவான். நீ ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா. தொழிலாளி சலாமோட கை துண்டாயிடுச்சுங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தன் கையை வெட்டிக்கிட்டதா சொன்னாங்க. அவன் யாரோ ஒருத்தன் இல்ல முதலாளி, ஒரு குடும்பத்தோட தலைவன். உங்க மில்ஸ் ஒரு ஒர்க்கர். சோ வாட்? அவன் கை போனதா நீங்க அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறதா கேள்வி? ஒரு கையோட விலை 2000 தானா? அந்த கையை நம்பி ஒரு பெரிய குடும்பம், தாய், மனைவி, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு, குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறாங்க. வேலை செய்யற கையை இழந்துட்டு வெறும் ஆளா அந்த சலாம் ஆஸ்பத்திரி இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தா அந்த குடும்பத்தோட கெரி என்ன முதலாளி? What can I do for that? பிசின் போட்டு அவன் கையை ஒட்ட சொல்றியா? கையை நீங்க ஒட்ட வைக்க வேண்டாம், மறுபடியும் சலாமை வேலையில ஒட்டி இருக்க நீங்க வழி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு நீங்க 5000 ரூபாயாவது தரணும்னு வேண்டிக்கிறேன். 5000? நான்சன். பணம் மரத்துல காய்க்குதா? நீ கேட்டவன பறிச்சு கொடுக்க? தொழிலாளியோட கையை மரத்துல காய்க்கல, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க காலை ஆட்டிக்கிட்டு சௌரியமா உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, அதுக்கு காரணமான கை. இதுவரைக்கும் எனக்கோ என் குடும்பத்துக்கோ சோறு போட எந்த கையும் பிறக்கலடா. யூனியன் சட்டப்படி 2000 ரூபாய் கொடுக்கணும். That's all. வெரி குட். இரக்கத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கிறத காட்டிட்டீங்க. ஆனா எங்களுக்கு இரக்கம் உண்டு. மில்ல சுத்தி வரும்போது ஏதோ அசந்தர்ப்பமா முதலாளியோட கை முறிஞ்சு போச்சுன்னா ஏழை தொழிலாளிங்க நாங்க எல்லாருமா சேர்ந்து பணம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு 5000 ரூபாய் தர்றோம். எதுக்கும் முதலாளி கையை இன்சூர் பண்ணிக்க. மிரட்டி பாக்குறியா? என்கிட்ட வேலை செய்யறவனுக்கு மட்டும் தான் பணம் கொடுப்பேன். அவன் பொண்டாட்டி புள்ள குடும்பத்துக்கு எல்லாம் பணம் கொடுக்க சொல்லி சட்டம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? வேலையை பாரு. சங்கர், என்னப்பா இது முதலாளி கிட்ட இப்படி பேசிட்ட? என்ன நடந்தது? என்ன சண்டை? சண்டை ஒண்ணு இல்லைங்க, பயப்படாதீங்க. நம்ம சலாமுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு நம்ம முதலாளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி, இதெல்லாம் ஓ வேலை இல்ல. யாருக்கு என்ன நடந்தாலும் அதை கேட்கறதுக்கு சண்டை யூனியன்ல இருக்குதப்பா. பெரிய யூனியன் என்னத்த சாதிச்சிட்டீங்க? கேவலம் 2000 ரூபாய் வாங்குறதுக்கா? இது நாள் வரைக்கும் அப்படித்தான் நடத்திருக்கிறோம். அதுதான் முறை. முறை, சட்டம், மண்ணாங்கட்டி, இதெல்லாம் யாரு உண்டாக்கினது? நீங்களா? இங்க இருக்கிற தொழிலாளிங்களா? இந்தாப்பா வீரா, நீ சத்தம் போட்டு பேசினாப்புல முதலாளி உனக்கு பயந்துகிட்டு 5000 ரூபாய் கொடுத்துருவான்னு நினைக்கிறியா? அவன் கொடுக்கலன்னா அவனை உண்டாக்கினான் பாரு கடவுளு, அவனையே எதிர்க்க நான் தயாரா இருக்கிறேன். சரி, உன் இஷ்டப்படியே செய். ஆனா எதுக்கு ஒரு முறை இருக்கு. உனக்கு ரத்தம் கொதிக்குது, எங்களுக்கு புத்தி இருக்கிறதுனால சொல்றோம். என்னப்பா என்ன அங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க போங்க, கீப் மூவிங். தர்மலிங்க சார், எல்லாம் குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதோட வேற ஏதாவது ஒரு வேலையும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொன்னாரு. அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு.